ஒரு மகன் தன் செல்வந்த தந்தையினிடத்தில் தனது 18வது பிறந்த நாளுக்கு தனக்கு ஒரு விலை உயர்ந்த கார் வேண்டும் என்று கேட்கின்றார். தந்தையும் சரி என்று கூறிவிட்டு சாயங்காலம் பிறந்தநாள் வைபவத்தின் போது தந்தை ஒரு வேதாகமத்தை அவனுக்கு பரிசாக கொடுக்கின்றார். அதை பார்த்த மகன் ஆத்திரப்பட்டவனாக வேதாகமத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே சென்று அவன் சுயமாக தொழில் செய்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து வருகின்றான். சில ஆண்டுகளுக்கு பின்பு தந்தை சுயவீனமாக இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு வீட்டிற்கு வந்தவன், தந்தையை பார்த்தவன், தான் செய்த குற்றத்தை உணர்ந்தவன் அந்த வேதாகமத்தை எடுத்து திறந்து பார்த்த பொழுது அதில் யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிரதானத்தில் வருகின்றது என்ற வேத வாக்கியம் எழுத கீழ் சோப்பு மைகள் கோடப்பட்டு இருந்தது. அதில் ஒரு விலை உயர்ந்த காரின் திறப்பு அதில் இருக்கின்றது. அதற்குள்ளும் ஒரு உயில் இருக்கின்றது. அந்த உயிலில் தந்தை தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் தன்னுடைய பல கார் கம்பெனிகளையும் மகனுக்கு எழுதி வைத்திருப்பதை மகன் பார்த்து அவன் கண்ணீர் விட்டான். இலவசமாக தனக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை தூக்கி எறிந்து விட்டேனே என்று. அதே வண்ணம் எம்பெருமான் இயேசு தனது பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் இலவசமான இந்த ரட்சிப்பை தந்திருக்கின்றார். உதாசீனம் செய்யாமல் இந்த ரட்சிப்பை பெற்று நித்தியமாக பரலோகத்தில் வாழ அழைக்கப்படுகின்றோம். உம்மை தயார் செய்வோமா அன்பானவர்களே?